மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறையணும். பெரும்பாலும் உடல் பருமனுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறது தான். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக என்ன ஆகுதுன்னா உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமன் அதிகமாக காரணம் நம்ம அதிகமான உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். அதாவது உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. முக்கியமாக நிறைய சாப்பிட்றவங்க தான் வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், உடல் பருமன் அதிகமாகுது. தைராய்டு இருக்கக்கூடிய நபர்களோ, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் பெண்களுக்கு கம்ப்ளீட்டா நமக்கு வந்து மாதவிடாய் நின்றுடுச்சு. ஒரு 45 வயதுக்கு மேல 52 வயது, இந்த டைம்ல தான் மெனோபாஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆகுது. இந்த டைம்ல மெனோபாஸ்க்கு அப்புறம் கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதிகமான வெயிட் கெயின், அப்போ கெயின் ஆச்சுங்க வெயிட், இன்னும் எனக்கு வந்து குறையலன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நிறைய பேர் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஈஸியா இப்போ வந்து நிறைய ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது. சோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும், பக்க விளைவுகள் இருக்குமா இல்லையான்றது தெரியல. நேச்சுரலாக நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், நேச்சுரலா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு தைல வகை இருந்துச்சுன்னா நமக்கு கொழுப்பை வந்து ரொம்ப ஈஸியா கரைக்கும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ற ஒரு கஷாயம் வீட்டுல நம்மளே ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். இதை சாப்பிட்டுட்டு, ஆனா நம்ம சொல்றது என்னன்னா, இந்த கஷாயத்தை குடிக்கிறோம், இந்த தைலத்தை அப்ளை பண்றோம், ஆனா ஒர்க் அவுட்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் டயட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல அதிகமான கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்குது. உடல் பருமன் அதிகமாகிறதுனால மூட்டுக்கள்ல அதிகமான வலியோ, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படுது. இதயம் சம்பந்தப்பட்டனா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு வந்து சேர்ந்து படிய ஆரம்பிச்சு நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது. ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வருது. அடிவயிற்றில் அதிகமான கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா தொப்பை வந்து அதிகமா ரொம்ப வந்து தொலைன்னு தொங்குற மாதிரி நிறைய பேருக்கு தொப்பை வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 3 கிலோ வரைக்கும் நமக்கு நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரியான நம்ம இந்த மெடிசின்ஸோட இந்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெயிட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ் நிறைய எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எண்ணெயில பொரித்த வறுத்த உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எளிமையாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறையும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக தடவக்கூடிய ஒரு தைல வகை இருக்கு. இது வந்து வேப்பம் பட்டை தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேப்பம் பட்டை தைலம் எப்படி செய்யலாம்? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கவும் இந்த வேப்பம்பட்டை தைலம் பயன்படுத்தும் பொழுது கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடல் அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ், முக்கியமா இந்த கரப்பான் பிரச்சனை இருக்கிறவங்க தான் ரொம்ப இதுவா இருக்கும். பயப்படுவாங்க, சரியா ஆகல, கியூர் ஆகிற மாதிரி வருது, திரும்பவும் அதிகமாகுது, தோல் ரொம்ப ரஃப் ஆயிடும். ரஃப் ஆயிட்டு கருமை நேரத்துல சின்ன சின்னதாக வியர்க்குரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா இந்த வேப்பம் பட்டை தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். வேப்பம்பட்டை தைலத்தை நம்ம உடல் முழுவதுமே நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர்ல குளிக்கலாம். வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். எப்படின்னா, வேப்பம் பட்டைய கொண்டு வந்து நம்ம 1-2 இடிச்சு கூட பயன்படுத்தலாம். இல்ல இதோட பொடி வந்து நாட்டு மருந்து கடைகள்லயும் இருக்கும், அதை வாங்கிட்டு வரலாம். சோ வேப்பம் பட்டை பொடிய வந்து நல்லா இடிச்சு, இது வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி, ஒரு 1/2 கிலோ இருக்கு அப்படின்னா 4 லிட்டர் தண்ணீர் விட்டு 1 லிட்டர் வர வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி அந்த கஷாயத்தை திக்கா நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த கஷாயம் வந்து பாதி அளவு கொதிச்சிட்டு இருக்கும் போதே, 4 லிட்டர் தண்ணி விடுறோம்னா 2 லிட்டரா வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா இதனோட அக்ரஹாரம்ன்ற மூலிகை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய
பல நோய்கள், முக்கியமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு அக்ரஹாரம் மிக சிறந்த ஒரு மூலிகை. இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சிட்டு அந்த கஷாயத்தோடய நம்ம சேர்த்துடணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெற்றிலை. வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை குணமாக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப பயன்படுது. வெற்றிலை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி திக்கா எடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து அதனோட சேர்த்துடணும். அதற்கு அடுத்ததாக மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடி இருந்தாலும் அதனோடைய சேர்த்தணும். அந்த கஷாயம் கொதிக்குது இல்லையா, அதனோடைய நம்ம சேர்த்துடணும். இதனோட பார்த்தோம்னா கொஞ்சமா கருஞ்சீரக பொடி, ஒரு 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி. ஸோ இது எல்லாமே அந்த வேப்பம்பட்டை கஷாயத்தோடய நல்லா கொதிச்சு 1 லிட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடணும். வடிகட்டக்கூடாது, அப்படியே எடுத்துட்டு இதனோட இப்போ 1 லிட்டர் கஷாயம் இருக்குன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய் இதனோட சேர்த்துடணும். 1 லிட்டர் கஷாயம், 1 லிட்டர் நல்லெண்ணெய். இது நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணா எண்ணெய் மட்டும் நமக்கு தனியா கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்த மூலிகைகளோட சாரும் அந்த எண்ணெயில சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். பல நோய்கள் அப்படின்னு சொன்னா முக்கியமாக உடல் பருமன் நமக்கு குணமாகுது. பொதுவா இந்த உடல் பருமன் தான் நம்ம உடல்ல சர்க்கரை நோய் வர்றதுக்கும் சரி, பிளட் பிரஷர் வர்றது, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு, ஹார்ட் அது கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கு, ஃபேட்டி லிவர் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே வருவதற்கு நமக்கு அதிகமான உடல் பருமன் காரணமா இருக்கு. அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான எஃபெக்டிவான ஒரு தைலம் அப்படின்னு சொல்லலாம். இதை உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வலி இருந்துச்சுன்னா இதை வந்து தடவிட்டு ஒட்டடம் கொடுத்துட்டும் வரலாம் தினமும். ஆனா உடல் முழுவதும் தடவிட்டு நம்ம வெந்நீர்ல குளிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து வாரம் ஒரு முறை நம்ம செய்யலாம். ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து இது குறைக்கும். அதற்கு அடுத்தது என்ன கஷாயம் குடிக்கலாம். ஒரு டீ மாதிரி ஒரு கஷாயம் குடிக்கிறோம்னு சொன்னா கடுகு கஷாயம் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, கடுகை வந்து தேவையான அளவு எடுத்துட்டு லேசா வறுத்து பொடி பண்ணி 1-2 நம்ம பொடி பண்ணி வச்சிடணும். இதனோட சம அளவு சோம்பு நம்ம எடுத்துக்கணும். சோம்பு லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இது ரெண்டுமே போதுமானது. இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல டெய்லி போட்டுட்டு கொஞ்சமா இதுல வந்து கருப்பட்டி சேர்க்கணும். ஸோ கருப்பட்டி சேர்க்கும் போது கருப்பட்டி வந்து எக்ஸலண்டா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கருப்பட்டியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டினோம். தினமுமே இந்த கஷாயத்தை குடிக்கும் போது நம்ம உடல்ல டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிச்சிடணும். இல்ல நான் ஒர்க் அவுட்ஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், வெயிட் லாஸ்க்காக இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த தைலமும் சரி, நான் சொன்ன இந்த கஷாயமும் சரி, அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, சதைகள் வந்து ரொம்ப லூஸா இருக்கு, ஸ்ட்ராங்காவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அடி வயிற்று பகுதி, தொடை பகுதியில, இந்த கைகள்ல எல்லாம், ஆர்ம்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப தளர்வா இருக்கும். சதைகள் வந்து தளர்வா இருக்கும். அதே மாதிரி முகமும் கழுத்து பகுதியும் வந்து பார்த்தோம்னா டபுள் சின் தெரியும் நிறைய பேருக்கு. முகத்துல வந்து சதைகள் வந்து தொங்குற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இறுக்கம் ஏற்படணும். வயிற்றை சுத்தி ஒரு டயர் மாதிரி இருக்கு, தொலைன்னு இருக்கு. ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆயில், இந்த கஷாயத்தை பயன்படுத்தி கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தோம்னா நல்லாவே உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.